தினகரன் வெளியேறுவதற்கு நான் பொறுப்பாக்க முடியாது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் உடன் நேரடியாக சென்று சமரசம் பேச தயாராக இருக்கிறேன் என மதுரையில் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். காலம் இருக்கிறது. நம்முடைய நோக்கம் டிடிவி, சாரிய நோக்கம் திமுக ஆட்சி வரக்கூடாது. ஒரு நிமித்த கருத்து உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்தால் அவர்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும். இதை தவிர்த்துவிட்டு சூழ்நிலை காரணமாக வெளியேறிவிட்டால் அதற்கு நான் பொறுப்பாக மாட்டேன். நான் இப்பொழுதுதான் மாநில தலைவராக இருந்து கட்சியை பலப்படுத்துகிற வேலையை செய்கிறேன். எனக்கு அண்ணா திமுக என்று வரும்போது எல்லோரும் நண்பர்கள் தான். அதனால் யாரும் வெளியேறுவதற்கு நான் காரணம் இல்லை. டிடிவி சார் அவரை பற்றி தான் பேச வேண்டும். அவர் வேறு கட்சி, ஓபிஎஸ் அண்ணன் வேறு கட்சி. எதில் உள்ளவர்களை அவரை காப்பாற்று என்பதற்காக இவர் பேசுகிறார். டிடிவி சார் எங்களோடு இருக்கிறார் என பாராளுமன்றத்தில் எங்களோடு கூட்டணியில் இருக்கிறார், தொடர்ந்து இருப்பார் என சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவர்கள் நேரடியாக பேச தயாராக இருக்கிறேன். எடப்பாடி இல்லாத அதிமுக என்பது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இவர் ஏன் வெளியே சென்றார்? அண்ணாமலை எடப்பாடி தான் முதலமைச்சர் என சொல்லி இருக்கிறார். அதற்கு செய்தியாளர்களின் பதில் என்ன? அமித்ஷா முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என அண்ணாமலை பேசினார். திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஒரு நிமித்த கருத்து என்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது உண்மையான செயல்பாடுகள் இருந்தால் ஒருமித்த கருத்தோடு உள்ள அனைவருக்கும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். திமுகவை வெளியேற்ற வேண்டும். ஒரு குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் உள்ளது, ஒன்றுபட்டு அதிமுக என சொல்லிய செங்கோட்டையனை நீக்கிவிட்டார். அண்ணாமலை எங்களுடைய கட்சி, அவரின் பின்னால் போகிறேன். சட்ட ஒழுங்கு கிடையாது. டிஜிபி ஆபீஸ் முன்னால் ஆளை அடிக்கிறார்கள். மத்திய அரசின் சட்டமன்ற பெரிய விமர்சனம் அமைக்கிறார்கள். ஏதாவது ஒரு சின்ன ட்ரீட் போட்டால் அவர்களை கைது செய்து விடுகிறார்கள். 70 இருக்கிறது. பழம்பரம் நாட்டிற்கு வளம் வரும், நல்ல ஆட்சி வரும், வாக்குகள் சிதறாது. 89 திமுக ஆட்சி, 91 அதிமுக ஆட்சி, 96 2001 பொருத்த கூட்டணியாக இருந்தார். திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்த கிடையாது. அது சென்டிமெண்ட். எங்களுக்கு ஆட்சி மாற்றம் உறுதி. யாருடைய பின்னாலும் பாஜக இல்லை. டெல்லியில் நடந்த மீட்டிங்கில் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை என்பது நானே போக முடியாத சூழல்தான். தலைவர் என்பதால் போனேன். என்னை பொறுத்தவரையில் அதிமுகவில் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும். எத்தனை தடவை கேட்டாலும் அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும் என நயினா நாகேந்திரன் கூறினார். மேலும் எம்ஜிஆர் உணர்வு, தேச சிந்தனை நாட்டிற்கு வேண்டும் என்றும் கூறினார். 2021 ஆண்டு தேர்தலில் அவர்கள் தனியாக நின்றார்கள். அப்போது நாங்கள் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களோடு கூட்டணி. அப்பொழுது எங்களுடைய ஒரு பொதுக்குழு நடந்தது. இதெல்லாம் சில விஷயங்களை சொல்லக்கூடாது இருந்தால் நான் சொல்றேன், ஏன்னா எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ ஒரு சில கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது நான் டிடிவி சார், சின்னம்மா எல்லாரோடு இருந்தால்தான் நம்முடைய ஆட்சி அமைக்க முடியும் என்று நான் அன்றைக்கே எங்களுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் நான் பேசினேன். ஆனால் மற்ற கட்சிக்காரர்களுக்கு தெரியும், என்னுடைய கட்சிக்காரர்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு. அந்த அளவுக்கு மதிப்பு வைத்திருக்கிற நாங்கள். அதன் பிறகு பாராளுமன்றத்தில் அதிமுக எங்களோட கூட்டணி இல்லை, ஆனால் டிடிவி சார் எங்களோட கூட்டணி இருக்கிறார். அதுவும் ஒரு பக்கபலமாக இருக்குது என்று உண்மை மறுக்க முடியாது. மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி நான் சும்மா உங்களுக்கு அப்படி ஒன்றும் அவங்களுக்கு அப்படி நான் சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்தில் மதிப்புள்ள டிடிவி சார் அவர்கள், அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சர்னு சொல்றாங்களோ அவங்களுக்கான வேலை செய்ய தயார் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் அவங்கள்ட்ட கலந்துரையாயிருக்கேன். ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் தேர்தலுக்கு 7 மாசம் இருக்குது. ஆனால் சில காலகட்டங்களில் சில அரசியல் மாற்றங்கள் வந்திருக்கலாம், சில மனவர்த்தம் கூட ஏற்பட்டது. ஆனால் அதையெல்லாம் எங்களுடைய அகில இந்திய தலைமையோடு பேசி கூட தீர்த்திருக்கலாம். இல்லை என்றாலும் பரவாயில்லை, இன்னும் காலம் இருக்கிறது. நம்மளுடைய நோக்கம் என்ன? டிடிவி சாருடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சி வரக்கூடாது. எங்களுடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சி வரக்கூடாது. ஒருமித்த கருத்து உள்ளவரை ஒன்றாக சேர்ந்தால் அவருடைய லட்சியங்கள் நிறைவேறும்.
இதை தவிர்த்து விட்டு சூழ்நிலை காரணமாக வெளியேறிவிட்டால் அதற்கு நான் பொறுப்பாக. நான் இப்பொழுதுதான் மாநில தலைவராக வந்து நான் கட்சியை பலப்படுத்துகின்ற நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு அதிமுக என்று வரும்போது எல்லாருமே நண்பர்கள் தான். அதனால யாரும் வெளியேறுவதற்கு நான் காரணமாக இல்லை என்று நான் அதாவது டிடி சார் அவரை பற்றி தான் பேசணும். அவர் வேற கட்சி, இவரு ஓபிஎஸ் அண்ணன் வந்து வேற இதுல அவரை காப்பாத்தல அப்படிங்கிறதுக்காண்டி இவரு பொறுப்பேற்றுட்டு கிடையாது. அப்படி இல்லை, நான் தெளிவா சொல்லியிருக்கேன். உங்க பிரஸ்லயே சொல்லியிருக்கேன், உங்க முன்னாலே சொல்லியிருக்கேன், 100 தடவை சொல்லியிருக்கேன். டிடி சார் எங்களோடு இருக்கிறார். நான் எங்களோடு பாராளுமன்றத்தில் எங்களோடு கூட்டணி இருந்தால் தொடர்ந்து இருப்பார்னு சொல்லியிருக்கேன். அவர்கள் சொன்னால் நான் நேரடியாக போய் பேச தயாராக இருக்கேன். அதுக்குள்ள டிடி சார் நான் தயாராக. எடப்பாடி இல்லாத எடப்பாடி இருக்கக்கூடாது. அவங்க என்ன காரணம் சொன்னாலும் நீங்க சொல்லக்கூடாது. அது எனக்கு தெரியாது. நான் மீட்டிங்ல இருந்தேன். அவர்கள் சொன்னதுனால நீங்க சொன்னீங்க, நான் நம்ப முடியாது. அது காலம் தான் பதில் சொல்லும். பார்க்கலாம். நிச்சயமா நடக்கும் சார். குறிப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, ஓபிஎஸ் வந்து உங்களுக்கு போன் பண்ணதாகவும் சார் நடந்து முடிஞ்ச பிரச்சனை சார். இவர் ஏன் வெளியே போனாருன்னு மட்டும் சொல்லுங்க சார். அவர்கிட்ட கேளுங்க. அதாவது 19 ரூபா எடப்பாடி இல்ல என்ன செய்யணும், எங்களுக்கு எது நெருடல், எங்களுக்கு என்ன பிரச்சனை பாஜக தெரியும், தெரிஞ்சு சால்வ் பண்ணல, அதனாலதான் வெளியே போறேன். இன்னொன்னு, எடப்பாடி தான் சிஎம் கேம்பெயின் தான் சொல்லிட்டே இருக்காரு. அண்ணாமலை எந்த புகழாக போச்சு. அண்ணாமலை சொல்லியிருக்காரு. திருநெல்வேலி நடந்த மாநாட்டுல அமித்ஷா முன்னிலையில அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் சொன்னாரு. அதுக்கு நீ உங்களுடைய பதில் என்ன? பிளீஸ் சொல்லுங்க. உங்களுடைய பதில் என்ன? அண்ணாமலை சொல்லணும்னு சொன்னீங்க. நீங்க என்ன சார், நீங்க அவரு சொன்னா நீங்க கேட்க கூடாது. உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? சும்மா அடி கேள்வி கேட்டு அடி நொறுக்குன்னு நினைக்க கூடாது. அதுக்கு ஆள் இல்லை. அமித்ஷா முன்னிலையும் சரி, அதுக்கு அந்த பொதுக்கூட்டத்திலையும் திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கேன். அப்ப அது உங்களுடைய பதில் என்ன? என்ன மட்டும் குறுக்க கேள்வி கேட்கறீங்களா நீங்க? அண்ணாமலை சொல்லியிருக்காருல்ல சார். அமித்ஷா முன்னிலை அண்ணாமலை சொன்னாருன்னா, நயனாராயணன் சொன்னாரு அக்செப்டன்ஸ். ஏன் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு உங்களுக்கு? ஏன் ஸ்பீடு குறைஞ்சிருச்சு? அதெல்லாம் கிடையாது சார். இந்த நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடாது. ஒருமித்த கருத்து அப்படி உண்மையான எண்ணம் உண்டால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது உண்மையான எண்ணங்கள் செயல்பாடு உண்டால், நிச்சயமாக ஒருமித்த கருத்தோடு அனைவரும் ஒன்றுபட வேண்டும். திமுக ஆட்சியை விரட்ட வேண்டும். சொத்து வரி, மின்கட்டண உயர்வு, சிறு குறு தொழிற்சாலை இயங்கவில்லை, பாலியல் வன்கொடுமைகள், 24 லாக்அப் டெத்து, ஒரு லாக்அப் டெத்துக்கு தான் சாரி சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. என்ன சார் நாட்டில் நடக்குது? பிரஸ்ல பேசிட்டா எல்லாம் முடிஞ்சிடாது. நீங்களும் கேள்வி கேட்டா எல்லாம் முடிஞ்சிடாது. பதிலே சொல்ல தம்பி, பதிலே சொல்லல சார். நீங்க அது நீங்க தான் வந்து கேட்டுட்டு சார், ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குது. நீங்க என்ன மடக்குறீங்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒன்றுபட்ட அதிமுக இருந்தாதான் பலம்னு சொன்னீங்க. அப்படி சொன்னவரே இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு. ஒன்னா இல்லைன்ற தெரிஞ்சு போச்சு. பலம் இல்லைன்னு நாங்க கூட்டணியில் இருக்கிறோம். நாங்க சொன்னீங்க, அதனால கேட்கிறேன். உறுதியா சொல்றேன், நாங்க கூட்டணியில் இருக்கிறோம்.
இப்பவும் சொல்றேன், டிடி சாரை போய் பார்க்கணுமா பேசணுமா நான் ரெடி, தயார். அண்ணன் ஓபிஎஸ் போய் பார்க்கணுமா நான் தயார். என்னுடைய நோக்கம் எல்லாம் திமுக வெகுஜன விரோதியாக இருக்கிறது. ஒரு குடும்ப ஆட்சி நடக்கிறது. நான் சொன்ன இவ்வளவு பிரச்சனை மீடியாவில் இவ்வளவு இருந்துச்சு. ஆனா எல்லா மீடியாவும் எங்களை நோக்கியே வந்துட்டு இருக்குது. எங்களை தான் மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இல்ல சார், இப்ப பின்னணியில அண்ணாமலை இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வெளியில சொல்றாங்கல்ல, எல்லாருக்கும் சார், திரு அண்ணாமலை அவர்கள் எங்களுடைய கட்சி சார். அவர் ஏன் அவருக்கு பின்னாடி போக வேண்டிய அவசியம்? மதிப்பு இல்லைன்னு உரிய மதிப்பு இல்லைன்னு யார் சார் சொன்னா? அன்னைக்கு நகை திருட்டு வழக்குல ஊராட்சி மன்ற திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க மேல ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட வழக்குகள்லாம் இருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சார். இந்த நாட்டுல சட்ட ஒழுங்கு கிடையாது. நான் பேசிட்டே இருக்கேன் சார். சட்ட ஒழுங்கு எங்க சார் இருக்கு? டிஜிபி ஆபீஸ் முன்னால கேமரால பதிவாயிருக்கு. ஆளை பிடிச்சு அடிக்கிறாங்க. திமுக கூட்டணி சேர்ந்த என்ன சார் நடவடிக்கை எடுத்தாங்க? ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மீது அடிக்கிறாங்க. என்ன சார் நடந்துருச்சு? ஆனா இன்னைக்கு மத்திய அரசு ஒரு சட்டம் போட்டா பெரிய விமர்சனம் பண்றாங்க. ஆனா பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்வீட் போட்டாக்கி அவங்களை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. ஆனா இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தாயார் மீது அந்த ஆர்ஜேடி கட்சியுடைய தலைவர் என்ன சார் நடக்கிறாங்க? எங்க சார் நியாயம் இருக்கு? எந்த நியாயத்தை யாரு பேசுறாங்க? பிரச்சனை கேட்கறீங்களா? மீடியால கேட்கறீங்களா? எல்லாம் ஒருதலைபட்சமா இருக்கு. சார், இப்ப செங்கோட்டையனோட நீக்கத்தை எப்படி பாக்குறீங்க? ஒன்னா சேரணும்னு சொன்னவரே தூக்கிட்டாரு, நீங்களும் ஒன்னா சேரணும்னு தான் சொன்னீங்க, அவரே தூக்கிட்டாங்க. அப்ப உங்களோட கருத்து இதெல்லாம் என்ன ஆனது? உங்களுடைய கருத்து உங்களை இண்டிபெண்டா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் சொல்லத்தான் முடியும். உங்க குடும்பத்துல ஏன் செய்யணும் உங்களை எல்லாம் தட்டி கேட்க முடியாது. நான் கம்பல் பண்ண முடியாது. பலம் இல்லாம போகுதுல்ல சார்? பலம் வரும் சார். 7 மாசம் இருக்கு. பலம் வரும். நல்ல நாட்டுக்கு வளம் வரும். நல்ல ஆட்சியும் வரும். நன்றி, வணக்கம். மக்கள் வந்து தெளிவா இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, உறுதியா சொல்றேன் உங்களுக்கு. 89 திமுக ஆட்சி, 91 அண்ணா திமுக அம்மாவுடைய ஆட்சி, 96 ஆட்சி அரசாங்கம், 2001 கலைஞர் அவர்கள் எல்லா ஜாதி கட்சியிலும் சேர்த்தார். பெரிய பெருத்த கூட்டணியா வச்சிருந்தாங்க. யார் சார் ஆட்சி கொடுத்தாங்க? ஆட்சி மாற்றம். திமுக என்னைக்குமே தொடர்ந்து ஆட்சிகள் இருந்தது கிடையாது. உறுதியாக சென்டிமெண்ட் பிராக்டிகலா சொல்றேன். எழுதி வச்சிருங்க. 2026 நான் தனிப்பட்ட முறையில் உங்களை நான் வந்து பார்ப்பேன். எங்களுக்கு ஆட்சி மாற்றம். திருமாவளவன் வார்த்தைகளை மாற்றக்கூடாது. ஆட்சி மாற்றம். திருமாவளவன் கூட என்ன சொல்றாருன்னா, அந்த செங்கோட்டையின் பின்னாடி வந்து பாஜக தலைமையெல்லாம் இயக்குறாங்க. நான் சொல்லிடுறேன், இது பிரச்சனை அப்படி கிளப்பி விட்டே இருக்காங்க. உறுதியா சொல்றேன், யாருடைய பின்னாடியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி, அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி உறுதியா கிடையாது. உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இனிமேல் இந்த கேள்வியை திருப்பி நீங்க எங்கேயுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பா உங்க 10 பேர் முக்கிய நிர்வாகிகள் டெல்லி கூப்பிட்டுருந்தாங்க, அண்ணாமலை கலந்துக்கல அப்படின்னு பேசினாங்க. அதுக்கு வந்து அவர் ஒரு அதிருப்தியில இருக்கிறதா காரணம், விரைவில் அவர் தனி கட்சியெல்லாம் எழுதுறாங்க. சரி, அவங்களே திரு அண்ணாமலை அவர்களே என்ன பேட்டி கொடுத்தாங்க? திரு அண்ணாமலை என்ன சொன்னாங்க? தலைவரா இருக்கும்போது தொண்டர்களுக்கு நேரம் ஒதுக்க முடியல, இப்ப தொண்டர்கள் நிறைய நிகழ்ச்சி கூப்பிடுறாங்க, அதனால நான் போக முடியல அப்படின்னு நான் டெல்லிக்கு சொன்னேன்னு சொன்னாரு. ஒரு முக்கிய தலைவர் கூப்பிடும் போது போகாம இருக்க சரியான முறை தானே சார்? சார், இப்ப அன்னைக்கு நான் மூர்த்த நாள் அன்னைக்கு நானே போக முடியாத சூழ்நிலை தான் இருந்தாலும் தலைவர் அப்படிங்கிறதுனால நான் போக முடியாது. இல்லைன்னா நானே போயிருக்க முடிய வாய்ப்புகள் கிடைக்காது. எனக்கு தொகுதியில் வந்து நிறைய கல்யாணத்தையும் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், போக முடியும். என் தொகுதியில் நிறைய பேர் கேட்காங்க, இப்போ நீ இந்த மாதிரி வரல அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சில வாய்ப்புகள் வந்து குடும்பத்தோட நிகழ்வுகள் இருக்கும்போது போயிருக்கேன். வேற நான் போகலாமா சாப்பிட? எதை பொறுத்தப்பட்டீங்க? எல்லாரும் ஒன்று சேர வேண்டும்.
அதாவது இந்த காலத்துல எல்லாம் வந்து யாருக்கும் எதையும் கேட்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டே இருக்கு செய்தி. உங்களுக்கு மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, இப்போ இங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க எல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் கீழே போட்டுட்டே இருக்காங்க. இப்ப நான் எனக்கு போட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட வரீங்களா? எல்லாரும் ஒன்றும் சேர்ந்து சொல்றீங்கல்ல, ஒன்றும் சேர்ந்து சொன்னவரே சொல்லிக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு என்ன பேசுறீங்க இதை பத்தி? நீங்க எத்தனை தடவை திருப்பி திருப்பி கேட்டாலும், இன்னும் 100 தடவை கேட்டாலும் நயனார் அப்படின்னு பதில். எல்லாரும் ஒண்ணு சேர வேண்டும். நீங்க உள்பட அதாவது இந்த பத்திரிகை, மீடியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட், பிரசிடென்ட் ஆஃப் நம்ம பிரைம் மினிஸ்டர் செகண்ட். ஆனா 3வது அதிகாரம் யாருக்கு இருக்கலாம்? சார் கடைசியா இந்த நாட்டில் நல்லது நடக்க வேணும் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு பேனாவுடைய முனையில தான் இருக்கு. அதை நீங்க சரியான முறையில், நியாயமான முறையில் நீங்க பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும். இந்த பிரச்சனையினால விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. குறிப்பா டிடிவி என்ன சொல்றாருன்னா, விஜயகாந்த் போல விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் இந்த தேர்தல்ல. அந்த தாக்கம் வந்து உங்களுக்கு எதிராகவும் இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த தேதி போயிட்டாரு. ஒவ்வொருடைய உணர்வும் எண்ணங்களும் என்னுடைய எண்ணம் அவர் சொல்றாரு. இல்ல, நான் என்ன சொல்லணும்னா பாருங்க, எம்ஜிஆருடைய உணர்வுகள், இந்த தேச சிந்தனை இதெல்லாம் இருக்கிற நாட்டு, அவ்வளவுதான். அதை நீங்களும் பயன்படுத்துங்க, நானும் பயன்படுத்தலாம், எல்லாரும் பயன்படுத்துங்க. சாப்பிட போலாமா?